ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1089. இங்கு மகாலட்சுமி பற்றியதான கதை ஒன்றை காண்போம். முன்பு ஒரு சமயம் தேவர்களுக்கும் மனிதர்களைப் போல நரை, திரை, மூப்பு ஆகியவை இருக்கின்றன. இதில் இருந்து தேவர்கள் விடுபட வேண்டும் என நினைத்தார்கள். தேவரின் தலைவனாகிய இந்திரன் அதில் இருந்து விடுபட வேண்டி பிரம்மாவிடம் முறையிட்டான். ஆனால் அவரோ மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என தெரிவித்தார் அவர். இப்பொழுது மகாவிஷ்ணு இடம் முறையிட்ட போது, கவலைப்பட வேண்டாம், இந்த திருப்பார்கடலில் அமிர்தம் இருக்கின்றது. நாம் இந்த திருப்பார்கடலை கடைந்துவிட்டால் அதை பெற முடியும் என்றார் அவர். இதனை அடுத்து ஆலோசனை நடந்தது. தேவர்கள் மட்டும் திருப்பார்கடலை கடைவது இயலாததாகும். அதனால் அசுரர்களின் உதவியை நாட வேண்டும் என மகாவிஷ்ணு தெரிவித்தார். இந்த திருப்பார்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்க மேருமலையை மத்தாகும், வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடைந்தார்கள். 1000 ஆண்டுகள் திருப்பார்கடலை கடைந்தார்கள். அப்போது கயிறாக இருந்த வாசுகி நாகம் வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. தேவர்களும் அசுரர்களும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அனைவரும் ஓடினால் வாசுகி ஓடிவிடும் என்று மகாவிஷ்ணு மட்டுமே இருபுறம் கடைந்து கொண்டு கூர்ம அவதாரம் எடுத்து மந்தார மலையை தாங்கினார் அவர். இப்பொழுது மகாவிஷ்ணு தேவர்களை சிவபெருமான் இடம் உடனே செல்லுமாறு கூறினார்கள். அப்படி கடலில் திரண்டு வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி உமையவள் அதை தன் கையால் கழுத்தில் நிறுத்தி கழுத்தில் இருந்த விஷத்தால் நீலகண்டர் ஆகிவிட்டார் சிவபெருமான். கடைசியாக அந்த கடலில் இருந்த அமிர்தம் வெளிவருவதற்கு முன்பு பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன. சிந்தாமணி, சூடாமணி, கௌஸ்துமணி, மூதேவி, ஸ்ரீதேவி, அகலிகை, காமதேனு, கற்பகமரம், துளசி ஆகியவை தோன்றின. இப்பொழுது திருப்பார்கடலை கடைந்தவர்கள் எல்லோரும் ஆளுக்கொரு பொருளை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் மகாவிஷ்ணு மட்டும் பிரதிபலன் பார்க்காமல் வேலையில் மும்முரமாக இருந்தார். அப்படி அதிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமி தேவர்கள், அசுரர்கள் என எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தாள். ஆனால் மகாவிஷ்ணு மட்டும் லட்சுமியை பார்க்க கிடையாது. ஆஹா, மகாவிஷ்ணு மட்டுமே உத்தமர் என அவருக்கு மாலையிட்டு விட்டாள் அவள். இப்பொழுது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியை ஆட்கொண்டு அவரை திருமணம் செய்து கொண்டு மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணுவாக அருள் பாலிக்கின்றார். செல்வத்தின் அம்சமாக பெண்களின் சுரூபமாக விளங்கும் மகாலட்சுமி இருக்கும் இடங்களை அறிந்து அவற்றை வழிபட்டால் திரு அருளை பெறலாம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான திருமகள் திருமாலின் மார்பில் உரைகின்றாள். ஆதலின் திருமுறை மார்பன் சீனிவாசன் என்று திருமாலுக்கு பெயர். திருமகளின் அருளை பெற திருமாலையும் வழிபட வேண்டும். திருமாலை விடுவித்துவிட்டு திருமகளை மட்டும் வணங்கக்கூடாது. திருமகளை புருஷாகாரம் என்பார்கள். அடியாருக்கு அருள் புரியும்படி திருமாலை தூண்டுபவள் திருமகளே ஆவாள். பசு தேவராலும் மூவராலும் முத்தேவியராலும் தொழப்பெறும் கோமாதா ஆகும். காரணம், பசுவின் உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் ஒரு தெய்வம் இருப்பதுதான். பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். காலையில் எழுந்ததும் காணத்தக்கவற்றுள் பசுவின் பின்பக்கம் ஒன்று ஆகும். அருகம்புல்லை பசுவிற்கு கொடுப்பது 32 வகை அறங்களுள் ஒன்றாகும். அடுத்ததாக யானையின் மந்தகம், பிரணவம் போன்றது, ஓங்காரம் போன்றது அங்கே திருமகள் வீற்றிருக்கின்றாள். அடுத்ததாக மலர்களில் சிறந்த தாமரை பூ. பூவெனப்படுவது புரிவாள் பூவே என்றும், பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்று கூறுவார்கள். தாமரை செல்வத்தை கொடுக்கும். பொன்னின் அளவை பத்மநிதி, சங்கநிதி என்பார்கள். பத்மம் என்றால் தாமரை. எல்லா தெய்வங்களுமே பத்மத்தில்தான் அமர்ந்து இருக்கின்றார்கள். பத்ம ஆசனத்தில் அமர்வதே சிறப்பு. திருமகளுக்கு உரிய இடம் தாமரை. ஆதலின் அவளை மலர்மகள் என்பார்கள். விளக்கு இல்லாமல் பூஜை கிடையாது. எல்லா தெய்வங்களையும் விளக்கொளியில் வழிபடலாம். ஆதலின் எல்லா தெய்வங்களும் விளக்கில் இருப்பினும் விளக்கை மகாலட்சுமியாக கருதுவது நமது மரபு. மங்கள பொருளான சந்தனத்தில் மகாலட்சுமி உரைகின்றாள்.
தெய்வங்களுக்கு உரிய சோட சப உபசரணையில் சந்தனம் அணிவிப்பதும் ஒன்றாகும். சுப காரியங்களில் சந்தனம் அவசியமாகும். தாம்பூலம் மங்களகரமானது. சுப காரியங்களுக்கும் பூஜைகளுக்கும் தேவையானது. தாம்பூலத்தை மாற்றிக்கொண்டால் சம்மதம் தெரிவித்தாயிற்று என்று பொருளாகும். பசு இடம் இருந்து வெளிப்படும் கோஜலம், அதாவது கோமயம், சாணம், பால், தயிர், நெய் ஆகிய 5ம் இறைவனுக்கு உகந்தவை. இதனை பஞ்சகவியம் என்பார்கள். வீட்டு வாசலில் சாணம் தெளித்தால், வீட்டை சாணத்தால் மெழுகினால் கிருமிகள் வராது, மகாலட்சுமி வந்து விடுவாள். பஞ்சகவியம் பருகினால் நோய் வராது. பஞ்சகவியம் பரம ஔஷதம் என்பார்கள். தூய கன்னியர்கள் தெய்வ நலம் பொழிவார்கள். அவர்கள் இடத்தில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டு. கற்பு கரசி மற்றும் அழகான பெண்ணை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி இருக்கின்றாள் என கூறுவது உலக வழக்காகும். உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கின்றாள். காலையில் எழுந்ததும் நமது கைகளை பார்க்க வேண்டும். கையை நம்பித்தான் வாழ்க்கையே இருக்கின்றது. கையால் உழைத்தால்தான் தனலட்சுமியை காண முடியும். கை என்றாலே சக்தி எனதான் பொருள். அவர் பெரிய கை என்றால் அவர் செல்வம் உடையவர் என பொருளாகும். புனிதமான பசுவின் பாதம் பட்ட இடத்தில் பாவம் நிற்காது. அதன் கால் தூசு பட்ட இடத்தில் செல்வம் கொளிக்க ஆரம்பிக்கும். மாடு என்றால் செல்வந்தானே. யாக வேள்வி புகை உயிர் காக்கும். யாக வேள்வி புகை ஆரோக்கியம் தரும். வேள்வி புகையில் வானம் பொழியும், வையகம் செழிக்கும். சங்கும் அதன் சத்தமும் அதன் ஒளியும் மங்களகரமானவை. நிதியின் ஒரு அளவை சங்கம் என்பார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வைத்திருக்கும் சங்கின் பெயர் பாஞ்சசன்யம். வில்வ மரத்தடியில் ரைவத மன்வந்தரத்தில் மகாலட்சுமி தோன்றினாள். வில்வம் சிவபெருமானுக்கு உகந்த பத்திரம். அதைவிட சிறந்த பத்திரம் வேறு எதுவும் கிடையாது. வைஷ்ணவ தலமான ஸ்ரீரங்கத்தில் தல விருட்சம் வில்வம். திருநகரிக்கு வில்வாரண்யம் என பெயர். திருவகீந்திரபுரத்தில் மகாலட்சுமிக்கு வில்வத்தால் தான் அர்ச்சனை. வில்வ மரத்தடியில் செல்வம் தரும் நாயகி வசிக்கின்றாள் அவள். நெல்லிக்கனி ஆயுளை வளர்க்கும், ஆரோக்கியம் தரும். அதனடியில் மகாலட்சுமி உரைகின்றாள். நெல்லி திருமாலின் அருள் பெற்றது. ஹரிபலம் என்று இதற்கு ஒரு பெயர். நெல்லிக்கனி இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி இருப்பாள். துவாதசி அன்று நெல்லிக்காய் சேர்த்து கொண்டால் ஏகாதசிக்கே பலன் உண்டு. தூய்மையான இடம் உப்பு. விஷ்ணு மற்றும் சிவபக்தரின் மனதில் தர்ம சிந்தனை உடையோரின் உள்ளம் வெண்ணிற. மாடப்புறாக்கள் வாழும் இடம். கலகம் இல்லாத மகளிர் வாழும் இடம். தானிய குவியல் உடையவர். தர்மத்தை நிலைநாட்டுபவர்கள் இடத்தில் பகிர்ந்து உண்டு வாழும் மனிதர்கள். நாவடக்கம் உள்ளவர். மிதமாக உண்பவர். பெண்களை தெய்வமாக மதிப்பவர். தூய்மையான ஆடை அணுகின்றவர் ஆகிய இடங்களிலும் மனிதர்கள் இடத்தும் மகாலட்சுமி எப்போதும் இருக்கின்றாள் அவள். இப்பொழுது மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை தினமும் தொடர்ந்து காலையில் 108 முறை ஜபித்து வந்தால் மகாலட்சுமி பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைத்துவிடும். பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் முதலில் தாயாரை தரிசித்து பின்பு பெருமாளை வணங்கி வர வேண்டும். தாயார் சன்னதி இல்லாத கோவிலில் பெருமாளின் ஹிருதயத்தை பார்த்து பின்பு பெருமாளின் திருப்பாதம் முதல் முகம் வரை தரிசிக்க வேண்டும். இதுதான் சாஸ்திரமாகும். திருப்பார் கடலில் விற்றிருக்கும் மகா விஷ்ணுவின் திருப்பாதங்களை அவரது மனைவி மகாலட்சுமி பிடித்து விடுவது போன்று பல்வேறு கோவில்கள், சிற்பங்கள் மற்றும் உருவப்படங்களை நாம் பார்த்து இருக்கின்றோம். அதற்கு காரணம் என்ன? மகா விஷ்ணுவும் மகாலட்சுமி அன்பான ஒரு சிறந்த தம்பதிகள். ஆனால் கோவிலில் இவர்களின் சிற்பங்கள் ஏன் காலை பிடித்து இருப்பது போன்று உள்ளது என்பதற்கான இரகசியத்தை நமது முன்னோர்கள் மறைத்து வைத்து இருக்கின்றார்கள். அதாவது கணவனின் காலை மனைவி பிடித்துவிட்டால் அவர்களின் குடும்பத்தில் சொத்துக்கள், செல்வங்கள் வந்து சேரும் என்பது உண்மை என கூறுகின்றார்கள். இதனால்தான் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி மகா விஷ்ணுவின் திருப்பாதங்களை பிடித்து விடுவதாக சிற்பங்கள் வடித்தும் ஓவியங்களை தீட்டியும் வைத்து இருக்கின்றார்கள் என நமது முன்னோர்கள் கூறுகின்றார்கள். அடுத்ததாக நாராயணன் என்ற பெயரில் நாரம் என்ற சொல் இருக்கின்றது. நாரம் என்றால் தண்ணீர், தீர்த்தம் என்ற பொருள்கள் உண்டு. பெருமாள் கோவில்களில் தீர்த்தம் கொடுப்பது கூட அவரது பெயர் காரணமாகத்தான். நாரம் என்ற சொல்லுக்கு பிரம்ம ஞானம் என்ற பொருளும் உண்டு ஆகும். இந்த உலக வாழ்வு நிலையற்றது.
என் திருவடியே நிலையானது என்ற தத்துவத்தை அவர் பெயர் உணர்த்துகின்றது. நாராயணன் என்பதை நாரம் அயனன் என பிரிக்கலாம். நாரம் என்றால் தீர்த்தம், அயனம் என்றால் படுக்கை உடையவன். திருப்பார் கடலாகிய தீர்த்தத்தில் பாம்பனையில் படுத்தியிருப்பவன் என்பதே நாராயணன் என்ற சொல்லுக்கு பொருளாகும். நாராயணரின் திருநாமத்தை அதிகமாக உச்சரிப்பவர் நாரதர் ஆவார். நாராயணா நாராயணா என்று உச்சரித்தபடியேதான் அவர் சகல உலகங்களுக்கும் செல்வார் ஆவார். இவர் தோன்றுவதற்கு முன்பு இந்த உலகில் தண்ணீர் என்பது குறைவாக இருந்தது. அவரது பிறப்புக்கு பின் தான் தண்ணீர் அதிகரித்து விட்டது. இதன் காரணமாக அவர் நாரதர் என பெயர் பெற்றார் என்பார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.